வடிவு என்ன பொழப்பு இது? ஒரு நாளைக்கு 7 தடவை பெருக்கிட்டு பேசாம அந்த குருவி கூட்ட கலைச்சிரு. என்னங்க நீங்க குருவி கூட்ட கலைக்க சொல்றீங்க? குருவி கூட்டத்தாம கலைக்க சொல்ற பாரு. தினமும் எவ்வளவு வைக்கப்போல் கொண்டு வந்து கொட்டுது. நீயும் குனிஞ்சு நிமிந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்ட. அதுக்காக தான் சொல்றேன், உனக்கு கஷ்டமே வேண்டாம், பேசாம கலைச்சிரு வடிவு. இங்க பாருங்க, நான் கலைக்கவே மாட்டேன், அது பெரிய பாவங்க. மாசம் ஆக இது இப்படி வளரணும்னு நான் நினைக்கவே இல்லமா. வளர்ந்துருச்சா? இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்த ஆளுகளை ராமாயி, குப்பாயி, சின்னச்சாமி பொண்டாட்டி, சின்னத்தாயி இவங்க எல்லாம் நான் சொன்ன மறு நிமிஷமே போய் கலைச்சிட்டு வந்து நின்ன ஆளுங்கள. அட பாவி, அடுத்த பொண்டாட்டி விடலையா நீ? 4 பேருக்கு தெரியறதுக்கு முன்னாடி பேசாம கலைச்சிரு. 4 பேருக்கு தெரிஞ்சா என்ன? என்ன 4 பேர் 4 விதமா பேசுவான். ஒருத்த கலையும்பான், ஒருத்த கலைக்க வேண்டாம்பான். இந்த வம்பெல்லாம் நமக்கு இதுக்கு அப்புறம் என்ற மரியாதை என்ன ஆகுறது? உனக்கெல்லாம் என்னையா மரியாதை? இதுக்கு ஒரு முடிவு கட்டாம எவன் எதையும் கலைக்க முடியாது. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். கையும் களவுமா 2 பேரும் மாட்டிக்கிட்டீங்க. நான் உள்ள வர வரைக்கும் யார் நகலப்படாத அங்கேயே இருக்க. அடி கள்ளி, என்ன ஆச்சு இவனுக்கு? கிறுக்கு பிடிச்சிருச்சா? இன்னைக்கு இல்லாட்டினா என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தெரியாம போயிருமா? அடி பாதகத்தி, ஏயா நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ ஒரு காட்டு பிராட்டி. பெத்த தவப்பனா உன்னை நினைச்சரே. அடியே அடி பாவி, ஓ மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன், இப்படி மோசம் பண்ணிட்டே. அன்னைக்கு பௌர்ணமி நிலவை பார்த்து அந்த நிலவு நீங்களும் ஒரே மாதிரி இருக்கீன்னு சொன்னியே, அது பொய்யா? அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே என்னைய பார்த்து பாண்டியே, அது பொய்யா? பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனேன்னு பாண்டியே, அது பொய்யா? அன்னைக்கு வீதியில நடந்து வர்றப்ப வீரபாண்டிய கட்டப்பொம்மை மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னியா, அது பொய்யா? தள்ளுடி, இங்க பாரு, ஏதோ நடந்து போச்சு. இந்த குடும்ப மானத்தை நான் காப்பாத்தணும். அதனால அந்த பிள்ளைய எங்கிட்ட ஆச்சு கூட்டிக்கிட்டு கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிரு. உன் மகன் நான் சொல்லிடுறேன். நான் எதுக்கு இவ்வளவு கூப்பிட்டு ஓடி போன? அந்த பிள்ளைய கருத்து கர்ப்பமாக்கிட்டு அதுக்கு தான் நாய செருப்பு பிஞ்சு போயிரு. ஏண்டா பெத்த பொண்ணு மாதிரி இந்த பொண்ணை வந்து நான் பாத்துட்டு இருக்கிறேன். எனக்கு இவளுக்கு இப்படி ஒரு கனெக்ஷன் தான் பேசிட்டு இருக்க. நீ பெத்த பொண்ணு மாதிரியா? அப்ப 4 பேருக்கு தெரியறதுக்குள்ள கலைச்சிருந்து சொன்னீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? கலைக்கிறத பத்தியா தப்பா நினைச்சுக்கிட்டு? நீ பின்ன மேல பாடுறா. மேல என்ன லைட் எரியுது? அடிங்க, இங்க பாடுறா. என்ன குறி கொடு? ஆமா, இத கலைக்கிறத பத்தி தான் இவ்வளவு நேரம் இவ கூட பேசிட்டு இருந்த. ஓ, நீங்க இவ்வளவு நேரம் இந்த கலப்பை பத்தி தான் பேசிக்கிட்டீங்களா? என்ன எந்த கலப்பு நினைச்சீங்க? இந்த கலப்புன்னு நினைச்சிட்டேங்க ஐயா. இனிமே ஊருக்குள்ள 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது இடையில பூந்து ஏதாவது குழப்பனா அப்படியே கொன்னே போடுவாமா. ஐயோ 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 ஐயோ, ஊருக்கு புதுசா இருக்காளே. ஐயோ, யாரு பெத்த பிள்ளையோ இப்படி மப்பு மந்தாரமா போறாளே. ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ, துண்டு தண்ணியில அடிச்சு போயிருச்சே. வேற துணி வேற கொண்டு வரலையே. நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? கர்மம். ஆஹா, ஒரு கிழமை வர்றாயா, அவன் வெட்டிய உறிஞ்சிட வேண்டியதான். என்ன என் மானங்காத்த மகராசா, கொஞ்சம் சீக்கிரம் வாராஜா. என்னடா? அட ஈன பயிர கோமணத்தோட வர்றான் ஐயா. ஒரு வேட்டியை கிட்டிய கட்டிட்டு வரப்படாது. சரி, இதை விட்டாலும் வேற வழி இல்ல, எப்படியாவது பிக்கப் பண்ணுவோம். வா வானே வா. வாவே. என்னடா எதுக்கு அவசரமா கூப்பிட்ட? ஒண்ணுமில்ல, உள்ள ஒரு புயல் மாட்டிக்கிருச்சு. என்னால தனியா தூக்க முடியல. நீ வந்து 2 பேரும் தூக்கி கையில வச்சு ஆளுக்கு பாதி பங்க பிடிச்சுக்கலாம். ஆளுக்கு பாதியா? கலனி முருகா, ஓடி வா. அடாடா, அந்த கடவுளே நேர்ல வந்த மாதிரி இருக்கு. முங்கு அவுட்டாச்சுப்பா. ஒன்னையும் காணாமடா. அது நல்லா தருப்பா, அங்கதான் இருக்கு. சரி, நீயே எடுத்துக்க. நான் சரி அழுத்து போச்சு. அந்த பக்கம் போயிடாத, மீன் மண்டையா கடிச்சு போய் இங்க தாரு. சார் ஏன் சார் எல்லா பல்பும் நல்லா எரியுமில்ல? நல்லா எரியுமே. 100 வாட்ஸ் பல்பு எவ்வளவு சார்? 18 ரூபா. 18. ஒரு 40 வாட்ஸ் பல்பு ஒன்று கொடுங்க. 40. 15 வாட்ஸ் 2 கொடுங்க. 15. 25 ஒன்று கொடுங்க. 25. டோட்டல் வாப்ஸையும் கூட்டுங்க. 95. 100 வாப்ஸ் 18 ரூபான்னா இப்ப இருக்கிறது 95 தான் இருக்கு. 5 வாப்ஸ் குறைவு. 5க்கு 3 ரூபாய் கழிச்சிட்டு இந்த 95 வாப்ஸ்க்கு 15 ரூபாய் ஆக்கிங்க. பாத்தீங்களா? டேய், என்ன கையடியா? டேய்,
மரியாதை காசை வச்சுட்டு வேலை பாரு இல்ல நடக்கிறதே வேற தெரியுமா? யோ நியாயத்தை 4 பேர்ல கேளு போயா பாப்பா என்னடா எங்க பையன் மேல கை வச்சுக்க நீ எட்ரா கையா எட்ரா எட்ரா. வேலை என்னாச்சு? பெருசு ஆ. 100 வாட்ஸ் பல்ப் எவ்வளவுடான்னு கேட்டேன். சரி. இவன் 18 ரூபான்னா ஆ. நான் புத்திசாலித்தனமா என்ன பண்ணேன், ஆ. 2 15 வாட்ஸ், ஒரு 25 வாட்ஸ், ஒரு 40 வாட்ஸ் குடுறான்னு கேட்டேன். நாளா பிரிச்சு ஆமா. ஆ. இப்ப நானே கூட்டி பார்த்தா எவ்வளவு? 5 2 25 40 95 வாட்ஸ் 95. ஆமா 100 18 ரூபான்னா ஆ. 95 வாட்ஸ் எவ்வளவு? 3 ரூபா கம்மியா தானே இருக்கு. இது குழப்பமாவும் இருக்குது ஆனா புத்திசாலித்தனமும் இருக்குதா? ஆட லூசு மாதிரி பேசுறீங்க. இப்ப நீங்க ஒரு மளிகை கடைக்கு போறீங்கன்னு சரி. வச்சுக்கோங்க. 1 கிலோ சக்கரை எவ்வளவு? 16 ரூபா. அரை கிலோ எவ்வளவு? 8 ரூபா. 1/4 கிலோ எவ்வளவு? 4. அப்ப 2 1/4 கிலோ, ஒரு அரை கிலோ எவ்வளவு? 1 கிலோ. 1 கிலோ எவ்வளவு விலை சொன்னீங்க? 16 ரூபா. அந்த மாதிரி தான் நான் பிரிச்சு கேட்டேன். ஆ. என்னைய கேனப்பாய் நினைச்சுக்கிட்டு என்கிட்ட தானா இவன் கதை விடுறான். போடா ஒன்ன மாதிரி நான் தவற பாத்துட்டேன். இரு 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 நான் என்னமோ நம்ம வீட்டு பையன் கேனையன்னு நினைச்சேன். எவ்வளவு கில்லாடித்தனமா வியாபாரம் பண்ணிட்டு போறான். இவன மாதிரியே வியாபாரம் பண்ணத்தான் நாமளும் பொழைக்க முடியும். இந்தா அந்த 100 வாட்ஸ் அதே மாதிரி நாளா பிரிச்சு கொடு. 100 வாட்ஸா? இது ஐயா. 200 வாட்ஸ். போய் நாளா பிரிச்சுக்க. என்னது இப்படி எரியுது? நான் தண்ணீர் பந்தலில் நின்றிருந்தேன், அவள் தாகம் என்று சொன்னாள், அவள் தன்னந்தனியாய் நின்றி. ஏய், என்ன இட்லி துணியா கரண்ட் கம்பியில காய போட்டு பாத்துக்கிட்டு நிக்கிற? அது ஒண்ணு இட்லி துணி இல்லையா? என்னோட பிராயா. புறாவா? பெண் புறாவா ஆண் புறாவா? யோ புறா இல்லையா? என்னோட உள்பாடியா. உள்பாடியா? ஓ நீங்க போடுற முண்டா பனியனா? ஆமா அது எப்படி இவ்வளவு நேரத்துல ஏறி காய போட்ட நீ? நான் ஒண்ணும் காய போடலையா. நான் என் வீட்டு கொடியில தான் காய போட்டிருந்தேன். உன்ன மாதிரி கருங்கா கசனியம் தான் இங்க கொண்டாந்து போட்டுருச்சு. அடி கொக்க மக்கா. ஏண்டி நீங்க எல்லாம் சிகப்பா இருக்கேன்ற ஆணவமா? ஆமா இப்ப எல்லாம் காக்கா வட தூக்குறது விட்டுவிட்டு புறா தூக்க ஆரம்பிச்சிருச்சா? சரி சரி நீ ஒண்ணும் கவலைப்படாம இங்கே நெல்லு, ஓ முன்னால ஏறி எடுத்து காட்டுறேன். ஏண்டா வீரமுத்து, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏண்டா கரண்ட் கம்பத்துல ஏறிய சாக்கடிச்சு செத்துற மாட்டா? ஏண்டா வெண்ண என்ன என்ன கிறுக்கு மாக்கியா நினைச்சியா? இம்புடுக்கு ஆண்டு சிட்டுக்குருவி இந்த கரண்ட் கம்பியில உட்காந்து கபடி விளாண்டு போகுது. இவ்வளவு பெரிய உருவத்தை என்னடா பண்ண போகுது இந்த கம்பி? வேலையை பார்த்துட்டு போடா டுபுக்கு. என்ன பண்றாவ? கல் ஊர்ல இன்னைக்கு ஒரு இளவு உறுதியாகி போச்சுடா. என்னடா பாத்தியா? எத்தனையோ சாவுக்கு இவன் கொட்டடிச்சிருக்கான். பாவன் இவன் சாவுக்கு கொட்டடிச்ச பாரதி போய் கூட ஊர்ல இல்ல. அடியே கழட்டு மாக்கியா, ஓன் டிக்கெட்டுக்கு அப்புறம் தாண்டி எனக்கு டிக்கெட்டு. அடியே குள்ள கத்திரிக்கா, இந்த வீரமுத்தோட வீரத்தை இப்பயாவது பாத்துக்கடி. டேய் வீரமுத்து, போஸ்ட் மரத்துல தொங்கிட்டு இருக்க பார்த்தா முருங்க மரத்துல பேய் இருக்க மாதிரி தெரியுறா. டோய் பேயா? கண்ணடிச்சு கவுத்திடுவான். ஏங்க ஜெகதால கில்லாடி வந்துட்டான். இனிமேல் இவன் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். எந்த நேரத்துல என்ன பண்ணுவான்னு தெரியாது. இப்ப என்ன பண்றது? எஸ்கேப்! வேர்ல்ட் பாக்ஸ். இப்ப நான் 1 2 3 எண்ணுவேன். அதுக்குள்ள மரியாதையா இங்க வந்துரு. இல்லைனா 1 2 3. ஆஹா சஜாங். பாப்பாத்தி என்னங்க கவுண்டர்? என்ன தேய்ச்சி குடிச்சு ரொம்ப நாள் ஆகுது, கொஞ்சம் தேய்ச்சி விடுறியா? ஐயோ வயசுக்கு மீன் வேலையெல்லாம் செய்யறானே, மானம் போயிருமே. டேக்கன்னு குடுத்துற காசிட்ட அட குடுத்துரு. ஏ வேர்ல்ட் பாக்ஸ், என்ன என்ன உன்ன மாதிரி ஃபோலன் நினைச்சியா? இல்ல கண்ணு, இந்த மாதிரி எவிடன்ஸ்லாம் என் கையில இருந்ததா நீங்களா பயப்படுவீங்க. சரிங்க. ஓகே ஓகே. திரு முழிக்காத. You both follow me. இது ஃபாலோ மீயா? வேலு விஞ்ஞானி கூப்பிடுறா. நீ முன்னாடி அட நீ முன்னாடி போ. நீங்க முன்னால போங்க. அட போடாங்கற. இப்படி தள்ளி விட்டீங்களே ஐயா. விஜய் விஜய் ஐயா கொப்பர தேங்காய் போல் இருக்குது. காமிச்சு போட்டுது. Hey old box. Hey old box. கிரீன் போல். விஜய் பாய்ங்க. எப்படி ஐடியா? சூப்பர்.
ஐயோ அடடடடடடடடடா. இந்த நேரம் பார்த்து உங்க அப்பா வர்றானே. மாப்பிள உங்களை தான் மாப்பிள வெளியே வாங்க. இத்தனோடு சதியில உனக்கு தெரியாதா? உங்களை மறக்க யாராலும் முடியாது. வாங்க மாப்பிள. மாப்பிள்ளையா? நானா? உங்களுக்கா? என் பொண்ணை நீங்க கணக்கு பண்றீங்கன்னா எனக்கு மாப்பிள தானே? ஆமா. என் பொண்ணு தனியா தான் குளிச்சுக்கிட்டு இருக்கா. சோப்பு போட்டு லெவல் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு சீக்கிரம் பிக்கப் பண்றீங்களோ அவ்வளவு எனக்கு நல்லது. நீங்களும் என் பொண்ணும் குளிச்சு நீராடி மேல வர்றப்ப என் பொண்ணு ஒரு குழந்தையோட வந்தா கூட நான் கவலைப்படுறேன். வாங்க. எப்படியோ ஒரு வழியா செட்டப் பண்ணி முடிச்சாச்சு. அட பாவி, அந்த பிள்ளைக்கு இவன் அப்பனா இல்ல அவட்டிய கேப்பான். எவ்வளோ ஏண்டி என்னையா அந்த ஆள் நெசமாவே உங்க ஒப்பனா? ஏன்யா சந்தேகமா இருக்கா? இல்ல பார்த்தா உங்க ஒப்பே மாதிரி தெரியலையே. ஏதோ புரோக்கர் ரேஞ்சில இருக்கான். இருக்கும் இருக்கும். சரி அது இருக்கட்டும். இப்படி தனியா குளிக்கிறேடி, நான் வேணா கொஞ்சம் முதுகு தைக்கட்டா? எல்லாம் சும்மா. என் மேல நசமாவே பிரியம் இருந்தா வேற ஒரு பொண்ணை பார்க்க போயிருக்கியா? நானாவா போறேன்? அந்த கிழட்டு முதலிதான் எடுத்துட்டு போச்சு. என்னைக்கு இருந்தாலும் எனக்கு நீதான் பொண்டாட்டி. எங்க அப்பத்தா வச்சிருக்க 25 பொண்ணுல 5 பொண்ணு உனக்கு தான். 10 பவுனு 15 15 15 20 20 20 தம்பி. யாரான? நமஸ்காரம். யோ என்னையா தம்பி என்ன நம்பி பொம்பளைய குளிக்கிறது உனக்கு என்ன வேடிக்கை? நீங்க மட்டும் என்ன பண்ணிட்டீங்க? யோ நான் உள்ளூர்காரன், என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆமா நீ யாரு, எந்த ஊரு, இங்க என்ன வேலை உனக்கு? தேவர் பாளையத்துக்கு வெளியே எப்படிங்க? தேவர் பாளையத்துக்கு வழி கேட்கிற இடமானது? வாய் நிழுது. என்னடா வாய் நிழுது? அது நிழுது. ஊர் பக்கம் எவ்வளவு வரக்கூடாது? தம்பி அதுக்கு பண்ணி கேட்டா ஏடா ஏண்டா இதுவரைக்கும் ஏன் முதுகு கூட நான் சோப் போட்டது இல்லடா. வாழ்க்கையில முத ஒரு பொம்பளை பிள்ளைக்கு சோப் போட போறத கெடுக்கவா பாக்குறீங்க? என் அக்காவுக்கு சாப்பாச்சு. வீரமுத்து டாடா. சந்தோஷமான நாள் இன்னைக்கு. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சாமி வணக்கம் ஐயா. என்னங்க நீங்க உங்களை பார்த்தாலே கையெடுத்து கும்பிடும் போல இருக்கு. நீங்க என்ன பார்த்து கும்பிடுறீங்க? ரொம்ப சந்தோஷம் தம்பி. இங்க பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு? போலீஸ் ஸ்டேஷனா? ஐயா எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் போலீஸுக்கு இங்க வேலை கிடையாது. குறிப்பா போலீஸுங்கிற வார்த்தைக்கே இடம் இல்ல. அப்படியா? அப்ப இந்த ஊர்ல எப்பயாச்சும் தப்புக்கு ஏதாவது நடந்தா என்ன பண்ணுவீங்க? அப்படி கேளுங்க. இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. ஐயா போலீஸ்க்கு பதில்ல எங்க ஊர் பஞ்சாயத்து ஆலமரம் தான் போலீஸ் ஸ்டேஷன். அதுல இருக்க கிளைகள் தான் கோர்ட். ஓஹோ. அந்த மரத்துல இருந்து உதிர்ற இலைகள் தான் நாட்டாமையுடைய தீர்ப்பு. ஆளாளுக்கு பொறுக்கி எடுத்துட்டு போக வேண்டியதான். ரொம்ப புதுமையான கிராமமா இருக்க. தீர்ப்பை இவ்வளவு ஈஸியா பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆக இங்க பக்கத்துல போலீஸே வராதுங்க. திரும்ப திரும்ப கேட்க கூடாதியா. ரொம்ப கிண்டி கிளம்பி வச்சுக்க. சகதி எல்லி சட்டையில எப்படி போயிருவேன். போலீஸ் 18 படி கிராமத்துக்கு வராதியா இங்க. எதுனாலும் நாட்டாம சொல்றதா தீர்ப்பு. அப்ப என்ன அப்பா நொப்பா இருக்குது பாயா. ஏதோ பெரிய மனுஷன் மரியாதை கொடுத்து பேசினா ரொம்ப ஓவரா பேசி. என்னையா அது? எதுக்குது? நீ தானே சொன்ன உன்னை கொன்னாலும் தின்னாலும் போலீஸ் வராதுன்னு. இப்போ உன்னை கொன்னுட்டு செயின் எல்லாம் எடுக்குவா இல்ல நீயா கொடுத்துறியா? அப்ப திருட்டு நாயா நீ? ஆமா. கெட்டப் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குப்பா. என்னங்க அப்படி கிளம்பிட்டீங்க? எறடே டைம் ஆகுது. முதலாளி ரொம்ப ஆசைப்பட்டு வாய்ப்பு அப்படி அடிச்சு புடுங்குறீ. அவனுக்கு நல்லா இருக்கா? அவனுக்கு இரியா தர்றியா? இங்க பாரு ஒரு படம் ரிலீஸ் ஆனா அதே கட்டப்புல கிளம்பிடுறதா. ரஜினிகாந்த் விஜயகாந்த் சரத்குமார் எல்லாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். அதுக்கு மேல ஓயிஸ்டோம். திருச்சிட்டு போடுறா. வர மகாலட்சுமி கட்டு போயிடுவா. அதான் கொடுத்துட்டுல கத்திய பழக்கியா? கொடையடே கொடை எடே. இது எங்க திருநது? விரி விரிச்சியா? இந்த சைக்கிள் ஸ்டாண்டர்ட் இது யாராச்சே சைக்கிளுமா? ஏய் குத்திரு வர்றா. அடுத்த தெரு போற ரொம்ப ஓவர். அட பாவிகளா. அப்ப நான் என்ன நடந்து போறது? இவரே என்ன பத்தி ஒரு பாட்டு பாடுறீ. பாட்டா? பாடுறீனா? பாடுறியா? பாட்டு பாடு. கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே, உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே உனக்கு. அடே திருட்டு நாய்களா. ஆஹா. புண்பட்ட நெஞ்சுக்கு புகை தன்னை விட்டால் கண்மூடி திறக்க முன் கவலைகள் யாவும் தீர்மடான்னு
மரியாதை இல்லாம சொன்னா கூட ரொம்ப அணிவிச்சுட்டு சொல்லிட்டு போயிருக்காயா ஒருத்தன் அந்த காலத்துல. ஆஹாஹாஹா. அடடடடா. பிளாக் ஷிப் உன்னை விஜய் கூப்பிடுறான். ஆமா, பெரிய கலெக்டர் அவன் கூப்பிட்டோன்னு நான் வரணும். 10 நிமிஷம் அவன் போய் சொல்லு போ. கடைசியா எவ்வளவு பீடி பிடிச்சுக்கணுமோ இப்பே பிடிச்சுக்கணும். பாவி, வாழ வேண்டிய வயசுல இப்படி வாக்கரிசி போட வச்சுக்கிறியே. என் மகன் நடந்து வந்தா பாரு எல்லாம் பூ பூக்கு. அட பாவி, இப்படி அநியாயமா கொன்னுட்டியடா சண்டாட பாவி. எது பூ பூக்குமா? அட பாவி, அட பாவி, அட பாவி. நீ இருமி இருமி நடந்து வந்தா உரிமை மேல சத்தம் வல்லோ. இப்ப என்ன நடந்து போச்சு? ஆளுக்கு என்ன திட்டுறீங்க, அடிக்கிறீங்க? ஏதோ விதி முடிஞ்சு போச்சு, கிளம்பிட்டாரு. அதுக்காண்டி தும்மல் சத்தம் கேட்டாவே சுருண்டு சார கிளவனை போய்கிட்டு வாழ வேண்டிய வயசு வாழ வேண்டிய வயசு வாழ வேண்டிய வயசு ஒப்பாரி வைக்கிறாங்க. என்ன கேட்டா நீங்க முன்னால போக வேண்டியது, அதுக்கு முன்னால அவர் போய் சேர்ந்து தோறாரு. அதுக்காண்டி என்னையும் சேர்த்து அனுப்பிறீங்க போல இருக்கு. ஆடுற மூலம் நீங்க செஞ்சுட்டு என்ன பேசிட்டு பாத்தியாடா? இந்த வைத்தியர் வராரு, அவர்கிட்ட கேட்போம். வைத்தியர் வந்தாப்ப கிளம்பி போச்சுருவாரு. அடுத்து நீதான் போ. சகல நோய் நிவாரண சஞ்சீவின்னு பேர் வாங்கின உங்க மருந்தா இவர் உயிரை பறிச்சுது. செத்தவனை கூட பொழைக்க வைக்கிற மருந்து இது. இது எப்படி உயிரை குடிச்சிருக்கோம்? ஏண்டா வேலு, பெரியவர் தூரத்து சொந்தமா இருந்தாலும் ஏன் இதையே தெய்வம்னு சொல்லி மருந்த வாங்கிட்டு வந்தியே? நான் சொன்னபடி தானே கொடுத்தா? நீங்க சொன்ன மாதிரி தான் கொடுத்தேன். நீங்க மருந்து என்கிட்ட கொடுக்கும்போது என்ன சொன்னீங்க? நல்லா குளிக்கிட்டு கொடுக்கணும்னு சொன்னேன். அதைத்தான் செஞ்சேன். மருந்து வாங்கிட்டு நேரா பெருசு வீட்டுக்கு போனேன். தாத்தா, என் கருஞ்சிருத்து ஏன் 3 வாட்டிய 3 வேலைக்கு கட்டி கொடுத்து 3 வேலை அத்து விட்டான். அதுல கூட்டி வந்து நீ வச்சிருந்து ஈடு கொடுத்த பத்தியா? அதுக்கு தாயாத மனசு கிடந்து அழ போகுது. சிங்கமே, எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுத்துட்டு நீ பீஸ் போய் கிடக்கிறே தாத்தா. போடா போடா. என்ன தாத்தா போடா. நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியலையா? தாத்தா கம்ப இருக்காத தாத்தா, மருந்து கொடுக்க வந்திருக்கேன் தாத்தா. உன்னை காப்பாத்த வந்த கடைசி பேர நான். துள்ளிவடும் புள்ளிமானா வாழ்ந்துக்கிருந்து ஏ தாத்தா. தாத்தா தாத்தா எந்திரி தாத்தா, எந்திரி 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 தாத்தா, எந்திரிச்சு எந்திரிச்சு காலை தொங்க போடு போடு. இது என்னடா அது? குவாட்ரா மருந்து யாரு? ராவா ஊத்துறா. ரொம்ப கொழுப்பு உனக்கு. நல்லா குளிக்கிட்டு கொடுக்கணும். ஆஹா தாத்தா, தப்பு பண்ண பார்த்தனே தாத்தா, தப்பு பண்ண பார்த்தனே. கொஞ்சம் மருந்து கொடுக்கறேன். வைத்தியர் குளுக்க சொல்லிடுறாரு. இரு, குளிக்கிறேன் குளிக்கிறேன் குளிக்கிறேன். ஆமாச்செல்லாம் வேணாம். குளிக்கிறேன் தாத்தா. இரு தாத்தா, சத்தம் போட பேசாமங்க. வைத்தியர் என்ன சொன்னாரோ அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். யாராவது குறுக்க பேசுறீங்க பாத்துக்குங்க. ஆமா மருந்த குளிக்க கொடுக்க சொன்னா மனுஷனை குளிக்கு சாகடிச்சிட்டியடா பாவி. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. எருமை கூட நசுக்க மாட்டாயா? உத்தமமான ராசாயா, தங்கமான புள்ள. அவனை ஒண்ணு செஞ்சிடாதீங்கயா. அம்மா தாயே, என் மேல விழுந்த கலங்கத்தை கழுவ வந்த பராசக்தியே, நீ தாய் இல்ல தமிழ் செல்வி. என் மானம் காக்க வந்த காரைக்கால் அம்மையாரே, அம்மையாரே, கேபி சுந்தராம்பாளே. பாட்டி பாட்டி, ஐயா கிளவி சொல்லிட்டானே. இந்தியா அடி போடி இவளே. ஏண்டி இந்தி கத்து கொடுக்க மாமான்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தேன்னா அப்பயே கப்பு கப்புன்னு பிடிச்சி கையில கொடுத்துருப்பல. அடியாத்தி ஹிந்தி தெரியுமா? ஆமா, அது தெரியாம தெரியுறா. எங்க போன அந்த வேலு? எதையாச்சும் எடுத்து என்னன்னு சொல்றேன். இது நயா? இதா புல்வாலே துனியாங்கே. அடியாத்தி என்ன இவ்வளவு நீளமா இருக்கு? ஆமா, புல்லு நீளமா இருக்குல்ல. அப்படியா? வேற வேற. இதுக்கு நயா? இதுக்கு பேர் வந்து குச்சி குச்சி ஓட்டாகே. என்னையா இதுவும் நீளமா இருக்கு? ஆமா, குச்சி நீளமா இருக்குல்ல. எது எது நீளமா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கிந்தியே இழுத்துக்கறணும். டேய் அப்படியா? வாங்க பரிசு வாங்க. என்ன இந்த பக்கம் கால்ல ஒரு தடவை வந்து போனீங்க? வயிறு சரியில்லையா? பேச்ச மாத்தாதா. என்ன உன்னை வயலுக்கு தண்ணி தானே பாத்து சொன்ன. ஆமா. அவகிட்ட பீச்சிட்டு இருக்கு நீ. ஓ, அத சொல்றீங்களா? வடிவுக்கு கிந்தி கத்து கொடுத்துட்டு இருக்கேன். எது கிந்தி கிந்தி ஹிந்தி? எதுக்கு? எம்பிக்கு நீங்க போலாம். இவா சரி, உனக்கு ஹிந்தி தெரியுமா? இந்த நக்கல் நயாண்டி தானே வேணாங்கிறது. ஏன் தெரியாம சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு வார்த்தை தமிழ்ல கலங்க, நான் கிந்தியில சொல்றேன். ஒரு வார்த்தை. அங்க நிக்கிறவன இங்க வான்னு ஹிந்தியில எப்படி கூப்பிடுவ? அங்க போய் நில்லுங்க. இங்கதானே ஆத்தக்கோ. இப்ப
ஹிந்தியில கூப்பிட போறேன். கூப்பிடு. கூப்பிடவா? ஆ. இதராவோ. இங்க வான அர்த்தம். ஆ. அடேங்க அப்பா ரொம்ப ஈஸியா இருக்குதுடா. ஆமாமா. அது சரி, இங்க இருந்து அங்க போன்னு சொல்றது எப்படி சொல்லுவ? அங்க போறதுக்கு. ஆ. இங்க இருங்க. என்ன பண்ற? என்ன சொல்றது? டேய், இதராவோ. இதுக்குமா? ஆ. அடங்க ஒக்க மக்கா. சரி, ஆ. நடுக்காட்டுக்கு போன ஹிந்தியில எப்படி சொல்லுவ? கொஞ்சம் இருங்க. இதமாத்தான் போட்டுட்டேன். இதராவோ. எல்லாத்துக்குமே இதராவோ தானா? எல்லாம் சின்னதுதான். சின்னது. ஆமா, ஆமா, ஆமா. அதான் ஹிந்தி. ஆ. இது யாரு? இதராவ கூப்பிடாமயே வருது. என்னப்ல? ஏயா எனக்கு ஹிந்தி கத்து கொடுக்குறேன்னு இவர் கூட என்னைய பண்ணிட்டு இருக்க? உனக்கு தானே சொல்லி தர போறேன். இதுக்கு பேர் என்னையா? இதுக்கு பேரு ஜாக்கெட்டு. அது இல்லையா, ஹிந்தில என்னையா? ஹிந்திலயா? தோழிக்கே பீச்சேகாக. சோலிக்கே பீச்சேக்காக வா. அடியே, அதைவே திருப்பி திருப்பி கேட்டிருக்கிற. சோலிக்கே பீச்சேக்காக ஹிந்தியில சொல்றாங்களா, அதனோட தமிழ் உள்ள அர்த்தம் என்னன்னு தெரியுமா உனக்கு? என்னது? ஐயோ தெரியாதுங்கறாளே. என் தரல எழுத்து காத கொண்டா. இந்தியா கட்டிட்டாரு ஹிந்தி. நீ வீட்டுக்கு வா, சீ விடுற. ஹிந்தியா? ஏன் பெருசு? என்ன? ஏதோ அரையும் குறையுமா ஹிந்தி கத்துக்கிட்டு அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுல வந்து ஒரு லாரி மண்ணள்ளி போடுறீங்க. இப்ப திட்டியா? ஆமா, இத பொழப்பாவே பாக்குறியே, இதுல என்ன அவனுக்கு சந்தோஷம்? अभी नहीं कुछ नहीं होता नहीं है. பாரதி 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 நில்லுப்பா. எங்கேயோ அவசரமா போற போல் இருக்கு. ஆமா, ஏன்? இல்ல வேமா ஒரியா, அதான் கேட்டேன். அந்த பீடியை கொடு. வலிக்குதா? ஆமா, ஏன்? இல்ல கத்திரியேன்னு கேட்டேன். எப்பா தெரியாமாப்பா, உன் கைய காலான்னு நினைச்சு கேக்குற, விட்டுப்பா. என்னவா நினைக்கிற? உன் கைய காலான்னு நினைச்சு கேக்குறப்பா, விட்டுப்பா. ஏன் அப்படி நினைக்கிற? கைய நீ காலா நினைச்சினா கால நீ என்னவா நினைப்ப? எது? என்னடா? இல்ல ஒரு பேச்சுக்குப்பா. இல்ல தண்ணி இனி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? கைய நீ காலா நினைப்ப, வாய நீ மூக்கா நினைப்ப, மூக்க நீ காலா நினைப்பியா? ஏன் இப்படி கைய காலா நினைச்ச? எல்லாரும் தொண்டு தொட்டு சொல்றத என்னடா சொல்லு. 98 எதுக்கு கைய காலா நினைச்சேன்னு சொல்லு. ஏப்பா உன்னை பெரியவர் சீக்கிரமா அழைச்சு சொல்லிருக்காரு, வேமா போ. ஆமாமா, மறந்தே போயிட்டேன். அப்பா வாயாலே சுலுக்கு எடுக்கிறானே. அண்ணே அண்ணே, உன் கைய காலான்னு நினைச்சு கேக்குற, கொஞ்சம் நெருப்பு குடுப்பீங்களா? என்ன நினைச்சு கேக்குற? கைய காலான்னு நினைச்சு கேக்குறேன். ராஸ்கல், கைய எதுக்கு காலா நினைக்கிற? கைய காலா நினைச்சுனா அப்ப காலம் என்ன நினைப்ப? அப்புறம் என்ன கேட்டானே? தண்ணி நீ போட்டிருக்கியா? அப்புறம் என்ன கேட்டானே? அது என்ன 98 அப்புறம் என்ன கேட்டானே? எங்க இருந்து அவன காணோம்? அப்புறம் என்ன கேட்டானே? டேய், அவன் கேட்டத பூரா உன்கிட்ட கேட்காம விட மாட்டானே. டேய், அந்த நாள் முதல் இந்த நாள் வரை மனிதன் மாறவில்லை, மனிதன் மாறவில்லை. அம்மா. ஆஹா. டேய், ஆமா என்னடா சைக்கிள் ஓட்டுறீங்க? என்ன சைக்கிள் ஓட்டுறீங்க? கொஞ்சம் சுதாரிச்சு பிரேக் பிடிக்கல, நான் என்ன ஆயிருப்பேன் இப்ப? எனது ஏன் சைக்கிளுக்கு நீ பிரேக் பிடிச்சியா? டேய், ஓ வண்டிக்கு எதுக்குடா பிடிக்கிறேன் நானு? என் வண்டிக்கு பிடிச்சதா சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதுடா உன் வண்டி? இதானே வண்டி. ஏடா ஏன் வண்டிடா அது? ஏன் வண்டிடா? ஏன் வண்டி போய் ஓட்டிட்டற? ரத்தம் சிந்தி வாங்க வண்டிடா. டேய், அடி பல்ல கட்டிடுவேன். ஏமா, அட இந்த பக்கம் ஓடவே கேட்கலாமா? ஏமா விட சண்டை போடுறீங்க? இரு. ஏய், நான் சொல்றேன். ஐயா, அவனும் சைக்கிள்ல வந்தா, நானும் சைக்கிள்ல நீ வந்தேன். சைக்கிள்ல வந்தியா? பாத்தீங்களா குறுக்க பேசுறேன்? ஏய், குறுக்க பேசாத, கேட்டிட்டு இருக்கமில்ல. நான் தள்ளிட்டாங்க வந்தேன். வேணும்னே வந்து ஓங்கி மோதி, இங்க பாருங்க கையில ரத்தத்தை பாருங்க. அடிபட்டத கூட கேட்கலங்க. ஏன் சைக்கிள் அவன் சைக்கிள்ங்கறான். ஒருத்தன் எப்படி ரெண்டு சைக்கிள்ல வர முடியும்? ஏண்டா கவனம் முடியே சரியில்லைங்க. ஏண்டா அவர் கையில ரத்த விட கூட பொறுப்படாம இருக்காரு. நீ சைக்கிள் கேக்குறியா? எத்தனை பேரை கிளம்பிருக்கீங்க இப்படி? போங்க தம்பி, நீங்க போங்க. வேகமா ஆஸ்பத்திரிக்கு போய் முதல்ல ஊசியை போடுங்க. ரொம்ப நல்லதுங்க. நல்லா இருப்பீங்க நீங்க. பட்ட பகல்ல கொல்ல, பட்ட பகல்ல. தம்பி, அறியல. ஏன்டா இப்படி அடுத்த நிமிஷத்துக்கு ஆசைப்படுறீங்க? ஒழுங்காரு. போடா. ஏன் சைக்கிள் யாரு? போடா. எது? ஐயா, ஏன் சைக்கிளை வாங்கி கொடுத்துவிட்டு? ஐயா, ஒரு மனுஷன் ரெண்டு பொருள் வச்ச கூடாதா? திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டா திருட்டையும் ஒழிக்க முடியாது. துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான். அப்பா என்ன இருட்டு. நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்த ஆளா இருந்தா ஆம்பிடுதியா? ஐயோ, நெருப்பட்டி மரத்தாப்புல வச்சுட்டு வந்துட்டோமே. இந்த அத்துவான காட்டுல இந்நேரத்துல எவன்கிட்ட போய் நெருப்பட்டி கேட்கறது? தம்பி, யாரு? தம்பி,
ஐயா நெருப்பட்டி கேட்டீங்களா? ஆமாங்க ஆமாங்க. இந்தாங்க. அடாடா, இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம். நீங்களாம் வலிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. பத்த வச்சிடுறையா. என்ன மனுஷன்? ஐயோ, தீப்பெட்டி விழுந்துருச்சுங்கய்யா, எடுத்துக்கிறேன். காலக்காரா என்ன காலங்கண்ணே? ஏப்பா இப்படி தலைவரிக்க ஓடியாடுற? என்ன ஐயா, காப்பாத்துக்கியா, என்னை காப்பாத்துக்க. பயப்படாத, நான் இருக்க சொல்லு. என்னாச்சு? ஐயா, பேய கண்டால பாத்துட்டியா? பேயா? பேய கண்டு நீ ஏப்பா பயப்படுற? நேத்து மனுஷனா இருக்கிறவன் இன்னைக்கு பேயா போறான், இன்னைக்கு மனுஷனா இருக்கிறவன் நாளைக்கு பேயாக போறான். நான் இருக்கேன் ராஜா, நீ பயப்படாத. ஐயா, உங்களை பார்த்தவனதான் எனக்கு ஒரு தைரியமே வருது. அந்த கடவுளே கண்ணு முன்னால வந்து காய்ச்சி தர்ற மாதிரி இருக்கு. தயவு பண்ணி என்னை கொண்டு எங்க வீட்டுல விட்டுருக்கியா? ஐயா ஐயா, உங்க கால வந்து கெஞ்சி கேட்கிறியா? இங்க என்னை கொண்டு காப்பாத்தாட விட்டுருக்கியா? ஐயா 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 ஐயா, இங்கேயும் பேயா? பையங்கிறேன் பொண்ணுங்கிறேன். பையங்கிறேன் பொண்ணுங்கிறங்க. ஏன் மருமகளுக்கு பையன் தான் பிறப்பான்னு அடிச்சு சொல்றேன். அதே உங்க மருமகளுக்கு பொண்ணுதான் பிறக்கணும்னு நான் அடிக்காம சொல்றேங்க. என்ன கவுண்டரே? இல்லைங்க, நம்ம தேவிக்கு பையன் தான் பிறப்பான்னு நான் சொல்றேன், இவன் பொண்ணுங்கிறான். இவன் என்ன பெரிய ஜோசினா? எந்த குழந்தை பிறந்தா வாங்க. அப்படி இல்ல, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சாச்சுன்னா அதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். என்னது இப்ப பொதுவா ஒண்ணு பண்ணுவான். என்னது பண்ற? காசு சுண்டி போட்டு பாப்போம். தலைப்பக்கம் விழுந்தா பையன், பூ பக்கம் விழுந்தா பொண்ணு. இங்க என்ன இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்குது, காசுல சொல்ற? அதுக்கே சுண்டி பாக்குறாங்க, இதுக்கு சொன்னா வச்சிருந்த ₹1 போச்சு. சரி, நம்ம வடிவேல் முருகன் தானே, பட்டி போட்டு வாங்கிக்கலாம். ஒரு நிமிஷம், என்ன கடைசியா ஒரு சான்ஸ். கிளி ஜோசியம் பார்த்து ஆனா பண்ணா முடிவு பண்ணிக்கிறோம். ஜோசியமா? ஆம்பளை சாமி வந்தா ஆம்பளை பிள்ளை, பொம்பளை சாமி வந்தா பொம்பளை பிள்ளை. ஏன் மாத்திருமே? எப்படி? ஆம்பளை சாமி வந்தா பொம்பளை புள்ள, பொம்பளை சாமி வந்தா ஆம்பளை புள்ள. என்ன தம்பி சொல்றீங்க? ஐயோ, தம்பிக்கு பிடிக்கல போல இருக்குது, நான் வர்றேன். பெருசு ஒரு நிமிஷம். என்ன போட்டி உங்களுக்கு எனக்கு தான், அவருக்கு நமக்கும் இல்ல. அப்படியா? பின்ன ஜோசியம் பார்க்கலையா? சரி, உட்கார் பாத்துலாம். போடியா 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 போடியா. கிளி அவனது, நீ எதுக்கு ஏழ விடுற? வாய் முடுற. பேர் என்னங்க? அது ஆனா பொண்ணான்னு தெரியல, தோராயமா ஏதோ ஒண்ணு எடுக்க சொல்லு. வா 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 வா, வந்து ஒரு சீட் எடு. வா வா வா. ஆமா, இது என்ன பொட்டை கிளியா ஆண் கிளியா? பெண்களுங்க. பெண் கிளியா? பாத்தீங்களா, கிளியே பொண்ணு ஜெயிச்சுட்டேன் இதுலயே. ஏய், இது பொட்டை கிளிடா, பொம்பளை சாமி தான் எடுக்க, ஆம்பளை புள்ள தான் பிறக்க போறான், நான் தான் ஜெயிப்பேன். எடுத்துருச்சு பாரு. பாப்போம் பாப்போம் பாப்போம். பாரு பாரு. ஐயோ, என்னது ஆம்பளை சாமி பாதி பொம்பளை சாமி பாதி வந்திருக்குது? அர்த்தநாதீஸ்வரர் அப்படின்னா திருவிளையாடல் ரிலீஸ் ஆக போகுது. புரியல? ஒன்றானவன் உருவில் ஏன் பாருது, என்ன தப்பு பண்ணாட்டு இப்படி துணியை பொத்தி போட்டு அடிக்கிற? யாரும் பாத்துருவாங்கன்னா? அன்னைக்கு பஞ்சாயத்துல ஐயா எடுத்து பேசினா, அங்கேயே அடிச்சிருந்தா அது சாதி பிரச்சனையா இருக்கும். அதனாலதான் ஊருக்கு தெரியாம அவனுக்கே தெரியாம இந்த முத்து முத்துனேன். ஐயா எடுத்து பேசானா? சும்மா விட்ட அவன எங்க அவன்? டேய், நான் அடிக்கிறத பாத்து இருந்துட்டு சும்மா விட்டான்னு கேக்குற நக்கலா உனக்கு? இல்ல இல்ல, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்ல வந்தேன். அப்ப இது வரைக்கும் நான் உனக்கு உதவுனது இல்ல. ஒன்னே சொல்லப்பா நானு. அப்புறம் உனக்கு அண்ணன் இல்ல. இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? குண்டக்கன்னா என்ன? குண்டக்க மண்டக்கன்னா என்ன? ஓ, டேய் சொல்றா. இல்ல, குண்டக்கன்னா குண்டக்க, மண்டக்கன்னா மண்டக்க, குண்டக்க மண்டக்க, இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியுமாப்பா? இது அப்பாவா? முதல்ல அண்ணன் என்ன, இப்ப அப்பாங்கற, போக போக தாத்தாம்பியா? துண்டெல்லாம் எதுக்கு பாரதி? அதாவது நீ பப்பா இல்லப்பா. வாயில விரல வச்சா கூட உனக்கு கடிக்க தெரியாது. நல்லா கடிப்பேன், நல்ல எறும்பு மாதிரி கடிப்பேன் நானு. அப்படியா? இந்த கடி. டேய் கடிடா. ஒண்ணு இல்ல, கடிடா. கடிடாங்கற. டேய் நில்லுடா. ஆத்தா, நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆனா என் பொண்டாட்டி கழுத்துல நிரந்தரமா தாலி இருக்கணும். அது ஓங்கையில இருக்கு, சொல்லிவிட்டேன். சின்னவள ஓடியாடா, பெரியவள ஓடியாடா, ஓடியாடா ஓடியாடா. வாங்கடா கண்ணுங்களா, ஓடியாடா. ஆத்தா வாங்கடா வாங்கடா வாங்கடா. கண்ணு சுத்தியாங்கடா, யார் வந்துட போறாங்க? மோசமான பயலாச்சே. அடியே வாங்கடி, சீக்கிரம் வாங்கடி. எவனோ ஏமாந்த ஒரு மாட்டை ஓட்டிட்டு வந்து காட்டி இவன் கண்ணு நம்பி என் பொட்டாட்டிகளை காப்பாத்தி ஆகணுமே. சத்தியம் நீயே தருமத்தாயே குழந்தை வடிவே. நான் அதுக்காக அமுக்கல, இதாரடி. டேய், யாராவே கோயிலுக்கு முன்னால வேட்டி எடுத்துட்டு அமலமா இருக்கிறது? அது ஒண்ணு இல்ல, கம்மாயில குளிச்சிட்டு வேட்டி காய போட்டுக்கோங்க. கோய் மேல வேட்டி தெரியுது, கீழே சேலை தெரியுது. அது வேற இது வேறங்க. கோயில்ரா, குடும்ப நடத்தி ஆத்தாவை அப்புறப்படுத்திடாதீங்க, அழிச்சிருவா.
போயிட்டானா? நல்ல வேளை என் பொண்டாட்டி அவன் கண்ணில இருந்து தப்பிச்சிச்சு. வேற விஷயம், நீ என்னையா விஷயம் அது? ஒரு கூறு கட்டவள அவன் இருக்கானே எமகாத பெத்தமையன். அவன் முன்னாடி எந்த பொருள் 2 பொருள் கொண்டு போக கூடாது. அப்படித்தான் ஒரு நாள் ஒரு சைக்கிளை ஓட்டிக்கிட்டு ஒரு சைக்கிளை உருட்டிக்கிட்டு வந்தேன். வேணும்னே வந்து மோதி என் சைக்கிளை விழுந்துபிட்டு ஒரு சைக்கிள் எடுத்து சொல்லி உருட்டிட்டு போயிட்டாண்டி. யோ, சைக்கிளுக்கும் இதுக்கும் என்னையா சம்பந்தம் இருக்கு? ஓடி கிறுக்கு போய் அவள. சைக்கிள் 2 பொண்டாட்டி 2டி. உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்று தெரியாது. உள்ளத்தில் இருப்பது ஏய். வார்த்தை. இங்க வா. என்ன வருது? நேத்து வர சொல்லி விட்டான்ல, ஏன் வரல? சொல்லி விட்டியா? சொல்லி விட்டு இருந்தா எல்லுன்னா என்னையா வந்து நின்று இருப்பனப்பா? என்னவா வந்து நிப்ப? எல்லுன்னா என்னையா வந்து நின்று இருப்பேன். ஏன் நீ செவிடா? ஐயோ, பின்ன காது கேட்காட்டி தாண்டா எள்ளுனா என்னையா வந்து நிப்பாங்க. நான் எள்ளுனா நீ என்னையா வந்து நிப்ப, நான் என்னன்னா நீ என்னவா வந்து நிப்ப? இல்லப்பா, சுறுசுறுப்பா ஓடி வந்திருப்பேன்னு சொல்ல வந்தேன். இது சுறுசுறுப்பு இல்லப்பா, சொல் பேச்சு கேளாமை, அப்படியா? அயோக்கியத்தனம், ஐயோ, ச, ச, ச. மொள்ள மாறித்தனம், இல்ல ராசா, மண்ட கர்வம். சத்தியமா கிடையாது. பின்ன நான் ஒண்ணு சொன்னா நீ எதுக்குடா வேற ஒண்ணு செய்யற? ஊருக்குள்ள சொல்றதா நான் சொல்றேன். ஊருக்குள்ள சொல்ற நீ எதுக்குடா சொல்ற? ஊருக்குள்ள சொல்றதாப்பா நான் சொல்றேன். ஊருக்குள்ள சொல்றத நீ எதுக்குப்பா அப்ப சொல்ற? அவங்க நிறுத்த சொல்ல நான் நிறுத்துறேன். அவங்கிட்ட போய் நான் எதுக்குடா நிறுத்த சொல்லணும்? அப்பா தெரியாம சொல்லிட்டேன்ப்பா. ஆமா, இப்ப எதுக்கு ஏத்த இறக்கமா பேசுற? என்ன பைத்தியம் நினைச்சியா? உன்னைய போய் அப்படி நினைப்பனாப்பா? அப்ப நீ பைத்தியம் தானே? ஒரு குத்து மதிப்பா சொல்ல வந்தப்பா. குத்துக்கு மதிப்பு இருக்காடா? இருக்க. இந்த குத்துக்கு என்ன மதிப்பு? இந்த குத்துக்கு என்ன மதிப்பு? இந்த குத்துக்கு என்ன மதிப்பு? இந்த எப்பா உன் காலை எங்கன்னு காட்டுப்பா. இதா நீதான் கைய காலா நினைப்பியே. ஆரம்பிச்சுட்டானே. என்ன பெருமாளே, என்ன நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்னயா என்னது இது? என்னது? வெயில் இப்படி அடிக்குது. பகல்ல வெயில் அடிக்காம நிலவா அடிக்கும். நக்கல் ஒண்ணு விட்டு போல வரணும். வேமா முடிய வெட்டி விடியா டவுன் வரைக்கும் போனா பேமெண்ட் அப்படின்னா? ஓஹோ, ஐயா இப்ப வேலை செய்யறதுக்கு மேல காசு வாங்கி தான் வேலை செய்யறதா? இப்ப எல்லாம் அப்படிதான். எவ்வளவு நாள் தான் ஏன் இழிச்ச வயனா இருக்கிறது? முடிய வெட்டினதுக்கு பின்னால காசு அப்புறம் தர்றேன்னா வெட்டுன மயிர ஓட்டவா வைக்க முடியும்? பேசுவடி, நீ எல்லாம் பேசுவ. ஏன்னா 25 வருஷமா நீ எல்லாம் ஒரு மனுஷன், இதெல்லாம் ஒரு கண்ணுன்னு நம்பிய மண்டைய ஒப்படைச்ச பத்தியா? நீ இதுவும் பேசுவ இன்னும் பேசுவ. பழைய பிளாஸ்பேக் எல்லாம் இப்ப வேண்டாம்யா. காசை கொடு, கத்திரிய வைக்கிறேன். யோ, காசு தர்றையா, நம்பியா? எப்படியா நம்புறது? தொட்டு பாரியா? இருக்குல, வெட்டி தர்றேன். அத தந்துறேன். வெட்டி பிடிச்சோன்னு தரேன். ஒழுங்கா வெட்டணும்னா ஒரு இடத்துல உட்கார் நீ. யோ சீக்கிரம் குடியா, காசை புடியா, டாக்டர் போயிட போறாரு. இரியா, காசை கொடுத்துட்டல்ல, இந்தா கொண்டு போ. போப்பா. ஏயா பெருமாளு, சலூன் கடையில சைடு வியாபாரம் நடக்குது போல இருக்கு. என்ன சைடு? இல்ல பீடாலாம் வித்துக்கிட்டு இருக்க, நல்ல வருமானமா? பீடா இல்ல தம்பி. தம்பி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால முடி வெட்ட வந்துச்சு. சரி, நானும் முடியெல்லாம் வெட்டி விட்டுட்டேன். சரி, முடி வெட்டினதுக்கு அப்புறம் காசு அப்புறம் தர்றேன்னுச்சு. சரி, உடனே நான் என்ன பண்ணேன், காசுக்கு பதிலா ஒரு பக்கத்து காதை அறுத்து வச்சுக்கிட்டு அனுப்பிச்சிட்டேன். தம்பி இப்ப காசை கொடுத்துட்டு காதை வாங்கிட்டு போகுது. நாணயத்தேன், அப்படித்தான் இருக்கணும். எது? காசுக்கு பதிலா காதை அறுத்துக்கிட்டியா? நம்மால அதைத்தானப்பா செய்ய முடியும். இதுக்கெல்லாம் போய் கிட்னியவா புடுங்க முடியும்? ஆமாமா, நம்மளால அதெல்லாம் இருக்க முடியும். நான் அந்த ஆலமரத்துக்கு அடியில உட்கார்ந்து நானே வெட்டிக்கிறேன். என் தொழில கிடைக்காத ஏத்தா இடுப்புல சுளுக்கு பிடிக்கிற அளவுக்கு என்ன பண்ண? நம்ம பக்கத்து வீட்டு சரசு புருஷன்ல. யாரு? அந்த மிலிட்டரியில இருந்து வந்திருக்கானே அந்த பெருசா? அவர்தான். அவர்தான் என்ன கணம் கணக்குறாரு. இடுப்பு போச்சு. ஐயோ பாரதி, ஊரு கெட்டு நாசமா போச்சுரா. உசுரோட அந்த புருஷன் உரலுக்கு எல்லாட்டும் இருக்கும் போது மிலிட்டரிக்காரனையே சொல்றாளாம். இப்ப போன புருஷன் வர்றான், அவனும் ஒரு சைஸா வர்றானப்பா. அப்பா பாரதி, இடுப்பு புடிச்சுக்கிச்சு, கொஞ்சம் வலிச்சு விடப்பா. டேய், இந்தா சுளுக்கு பழகுன்னு சொன்னேல்ல, இவர் இடுப்புல பழகு. பொம்பளை எல்லாம் நீ வலிக்கணும், ஆம்பளை எல்லாம் நானா? இடுப்பா அது பிரியாணி சரி அடுப்பு இருக்கு, போப்பா. வலிடானா நேரம். ஏய், சுளுக்குறானா சுதி சேர்க்கிற? எனக்கு இதான்ப்பா தெரியும். எடு. எப்படிங்க சுளுக்கு பிடிச்சது? சும்மா தூக்குனீங்களா? சும்மா இறக்குனீங்களா? வாய்க்கா வெட்டினீங்களா? வாய்க்கா அடைச்சிங்களா? இனிமேல் பேசுறா செருப்பு குண்டி அடிப்பா, அதுவும் பிஞ்ச செருப்புல அடி. தேவை எனக்கு இதெல்லாம். மரம் வெட்டினீங்களா? மரம் நட்டீங்களா? என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிக்கிறாங்க. யோ கேக்குறேன்ல, சொல்லியா? மிலிட்டிக்காரன் பொண்டாட்டி சரஸ் இருக்கல்ல? ஆமா ஆமா. டேய், ஆமா, அவளுக்கு என்ன? பாவி மாவா, என்ன கணக்கணக்கிறான் அவளுமா? யோ சுளுக்கனுக்கு சொன்ன துப்புறேன். இந்த சுளுக்கு துப்புனா தான் போவோம். இந்தா இந்த எண்ணெயை கையில வச்சு தேய்ச்சிட்டே போ. போய் தொலை, போயா. கர்ம கர்ம ஊராடாது. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. யாரு முண்டாட்டியடா தப்பா சொல்றேன்? மிலிட்டிக்காரனுக்கு அவன் முண்டாட்டிக்கு ராத்திரி எல்லாம் ஒரே சண்டை.
நானும் என் பொண்டாட்டியும் விளக்க போறனால வந்து சுழுக்கிறாரு. இதுக்கு மேல ஏதாவது பேசுனேன் நாக்க இழுத்து வச்சு கடிச்சிருவேன். ஆமா. ஏய் ஏப்பா போறவர் எதுக்கு கூப்பிடுற நீங்க போங்கண்ணே. சொல்றேன். என்ன சொன்ன இப்போ? நாக்கு இழுத்து வச்சு கடிச்சிருவேன். ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லாம நீ அவர் கோவப்படுறாருல அவர் அடிச்சா தாங்க நீ பொழைச்சு போ போ போ. சொன்னதை செய்டா. எதை நாக்க இழுத்து வச்சு கடிடா. ஏய் இவன் நாக்க இழுத்து வச்சு கடிறானா? நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் மாதிரி பழகிட்டு இருக்கோம். எப்படா நம்ம அண்ணன் மாதிரி பழகணும்? கடிடா. கடிக்கையில அடிக்க போங்கடா.